ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல் சுஸ்மிதா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சுன்னு சொல்லலாம். ஸோ என்னோடய லைஃப்பில் நடந்த எக்ஸ்பீரியன்ஸு அண்ட் உங்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸ்ன்னு கூட சொல்லலாங்க. ஸோ உண்மையான சந்தோஷம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தாங்க. ஸோ உங்களோட லைஃப்பில் உண்மையான சந்தோஷம் இல்லை உண்மையிலேயே நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ண விஷயங்கள் அப்படின்னு இருக்கா, அது உங்களாலையா அப்படின்றது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உண்மையான சந்தோஷம் என்ன அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. உண்மையான சந்தோஷம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, உண்மையான சந்தோஷம் அப்படின்னா நம்மளோட பர்த்டேவா இல்லை ஃபெஸ்டிவல் டைமா இல்லை வெட்டிங்கா இல்லை கோயிலுக்கு போகிறதா அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது பர்த்டே அப்படின்னா இப்போ நம்ம ஒரு பர்த்டேக்கு என்ன எதிர்பார்ப்போம், நமக்கு சில கிஃப்ட்ஸ் வருமா, இல்லை ட்ரெஸ் எடுக்கலாம், இல்லை கோயிலுக்கு போகலாம், இல்லை கேக் கட் பண்ணலாம், இல்லை கிஃப்ட்ஸ் என்ன ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு இருப்போம் இல்லையா, பர்த்டேக்கு ஏதாவது கிஃப்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி. ஃபெஸ்டிவல் அப்படின்னா பண்டிகை வந்துடுச்சு, பண்டிகை வந்தால் நம்ம பண்டிகை ட்ரெஸ் எடுக்கணும், நம்ம ஷாப்பிங் போகணும், அதை வாங்கலாம் இது வாங்கலாம். ஸோ அந்த மாதிரி வெட்டிங்க்கு வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணுறதுங்க. ஸோ அது ஒன்று. வெட்டிங் டேன்றது எல்லாமே கேர்ள்ஸை பொறுத்த வரைக்கும் இது முழுசாக கேர்ள்ஸுக்கான வீடியோ தாங்க, பெண்களுக்கான வீடியோ ஏன் அப்படின்னா இது என்னோடய லைஃப்பில் நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ ஏதாவது ஒருத்தர் 2 பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இது முழுசாக பெண்களுக்கான வீடியோ தாங்க. என்ன அப்படின்னா, இப்போ ஒரு பர்த்டேவாக இருக்கட்டும், ஃபெஸ்டிவலாக இருக்கட்டும், வெட்டிங் டேவாக இருக்கட்டும், இல்லை ஒரு கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா கூட, ஒரு கோயிலுக்கு போய் சாமிக்கு ஒரு 100 ருபீஸ் செய்கிறோம் அப்படின்னா கூட அந்த 100 ருபீஸ் யார்கிட்ட வாங்குகிறோம், யார் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்கள். உண்மையிலேயே நீங்கள் கொடுக்குற இடத்துல இருக்கீங்களா இல்லை வாங்குற இடத்துல இருக்கீங்களா அப்படின்றது யோசிச்சு பாருங்கள். எத்தனை பேர் லைஃப்பில் படிச்சுட்டு வேலைக்கு போகல அப்படின்றது சொல்லுங்கள். நிறைய பேர் நம்ம படிச்சுட்டு வேலை இல்லாமல் தான் இருக்கோம். ஸோ வேலை இல்லாமல் அப்படின்னா நமக்கு யாராவது ஏதாவது செய்வாங்களான்ற மாதிரி தான். இப்போ ஒரு கோயிலுக்கு போனோம் அப்படின்னா ஒரு 100 ரூபாய் தேங்காய் பழம் அந்த மாதிரி விஷயங்கள். அப்புறமா ஒரு வெட்டிங் டேவுக்கு ஒரு கிஃப்ட்ஸ் ஆகட்டும், ஒரு செலிப்ரேஷன் எல்லாமே அது ஒன்று. ஃபெஸ்டிவல், பர்த்டே எல்லாமே கேர்ள்ஸோட எக்ஸ்பெக்டேஷன் அந்தந்த ஏஜில் ஒரு 20 இயர்ஸில் என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா, மேக்ஸிமம் நம்மளை எல்லாமே என்ன சொல்கிறது, ஒரு பெருமையாக நம்மளை ஒரு பெரிய விஷயமா போர்ட்ரேட் பண்ணணும், நம்மளை ஒரு பெருசாக பேசணும், நமக்காக அவங்க யோசிக்கணும், நமக்காக சில விஷயங்கள் செய்யணும், நம்மளை மட்டுமே நினைக்கணும், நமக்காக யோசிக்கணும் போது நம்ம இது ஒரு பர்த்டே அப்படின்னா பிஃபோர் மேரேஜ் இருந்தால் பிரச்சனை இல்லைங்க. பிரச்சனைன்றது பேரண்ட்ஸை சார்ந்து இருப்போம். அதே ஒரு கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னும் போது ஃபெஸ்டிவல் டைமாக இருக்கட்டும், ஒரு வெட்டிங் டேவாக இருக்கட்டும், ஒரு கோயிலுக்கு போகிறதாகட்டும், எதுவாக இருக்கட்டுமே. ஆனால் கேர்ள்ஸ் தனியாக இருக்கிறது ரொம்ப 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 தப்புங்க. ஸோ அது ஃபினான்ஷியலாக பண ரீதியாக நமக்கு ஒரு ஃபேமிலி சப்போர்ட் இருக்குது, ஃபேமிலியில் எல்லாருமே ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது, வெளியில் பிரச்சனை இல்லை அப்படின்னாலுமே வீட்டில் எவ்வளோ பணம் இருக்கட்டுங்க, எவ்வளோ பணம் இல்லாமல் கூட போட்டோம். ஆனால் ஒரு கேர்ள் அவங்களால முடிஞ்ச ஒரு பணம் ஒரு 100 ரூபாவோ 200 1000 500 எல்லாமே அவங்களால முடிஞ்சது அவங்க சொந்தமாக சம்பாதிக்கணும், சொந்தமாக சம்பாதிச்சு செய்யணுங்க. இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இது பணம் சம்பாதிக்கிட்டோங்க. வீட்டில் ஒரு ஹஸ்பண்ட் சம்பாதிக்கிறாங்க, ஒரு அப்பா சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா நம்ம படித்த படிப்புக்கு நாம் என்ன செஞ்சோம், நமக்கு என்ன வருமானம் வந்துச்சு, நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்றத நம்மளை மறக்கடிக்குங்க. லைஃப்பில் ஒரு 20லேருந்து உண்மையாக சொல்கிறேங்க 20 இயர்ஸ்லேருந்து 30 இயர்ஸ் வரைக்குமே நமக்கு எந்த ஒரு எண்ணமே வராதுங்க. நம்மளை முழுசாக ஏமாத்துகிற வயசு எது அப்படின்னா 20லேருந்து 30 வயசு வரைக்கும் தாங்க. உங்களுக்கு வேணுன்றதெல்லாம் தேவைக்கு செய்வாங்களான்னா, ஒரு பர்த்டேனா கிஃப்ட் கொடுப்பாங்க, ஒரு பர்த்டேனா கிஃப்ட் கொடுப்பாங்க, ஒரு ஃபெஸ்டிவல் பண்டிகைனா ஷாப்பிங்கு, இல்லை ஃபுட்டு அந்த மாதிரி, இல்லை கோயிலுக்கு போகணுன்னு ஆசைப்பட்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு நமக்காக செய்யணுன்ற மாதிரி செய்கிற எந்த ஒரு விஷயமும் நம்மளை உண்மையிலே லைஃப்பில் உண்மையிலே ரொம்ப டவுன் பண்ணுங்கள். ஸோ அது உங்களுக்கு தெரியல. ஒரு 20லேருந்து 30 இயர்ஸ் லைஃப்பை டோட்டலாக காலி பண்ணுற வயசு 20லேருந்து 30 வயசுங்க. ஸோ அது ரொம்ப 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 உஷாராக இருக்கணும், அலர்ட்டாக இருக்கணும். உஷாராக இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னா, ஒன்றே படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகணும். வேலைக்கு போக முடியல அப்படின்னா ஆஃப்டர் மேரேஜ் வேலைக்கு போகணுங்க. அப்படியே வேலைக்கு போய் தான் நம்மளை இது பண்ணணுமா அப்படின்லாம் நமக்கான ஒரு செல்ஃப் என்ன சொல்கிறது, ஒரு செல்ஃபாக நம்மளால் தனியாக நிற்க முடியும், தனியாக நம்மளால் ஒரு சம்பாதிக்க முடியும். நமக்கு யாருமே தேவையில்லப்பா, தனியாக இருந்து என்னால் ஒரு லைஃப்பை ரன் பண்ண முடியும், என்னால் என் குழந்தைங்கள பார்த்துக்க முடியும், என் அப்பா அம்மாவை பார்த்துக்க முடியும் அப்படின்ற ஸ்டேஜில் நம்மளால் நிற்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அது என்ன ரீசன் அப்படின்னா,
இப்போ வந்து ஒரு பர்த்டேன்னா நமக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும், நமக்கு வந்து கிஃப்ட்ஸ் வாங்கிட்டு வந்து கொடுக்கணும், நமக்கு ஒரு ட்ரெஸ்ஸு சாரீ வாங்கிட்டு வந்து கொடுக்கணும், இல்லை ஒரு வாட்ச் வாங்கிட்டு வந்து கொடுக்கணும், ஒரு கோல்டு ஜுவல்ஸ் ஏதாவது வாங்கிட்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேர்ள்ஸ் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது நம்மளோட லைஃப் வந்து கடைசி வரைக்கும் நம்மளை எதிர்பார்க்க தான் வைக்குமே தவிர நாம் வந்து இன்னொருத்தருக்கு செய்யக்கூடிய நிலையில் வந்து நம்மளை வைக்காது. இதே வந்து நம்ம ஒரு பேரண்ட்ஸ்க்கு வந்து இப்போ ஒரு பர்த்டே அப்படின்னா நமக்கான பர்த்டே வரும்போது நம்ம எதிர்பார்க்குறோம், நமக்கு இது செய்யட்டும் அதை பண்ணணுன்றது நம்ம ஒரு ஹஸ்பண்ட் கிட்ட எதிர்பார்க்கலாம், ஒரு அப்பாட்ட எதிர்பார்க்கலாம். இதே ஒரு ஆஃப்டர் மேரேஜ்னு வச்சுக்கோங்க, ஆஃப்டர் மேரேஜ் ஒரு பர்த்டே வருது அப்படின்னா ஒரு செலிப்ரேஷனுக்கு வந்து அப்பயே ஒரு ட்ரெஸ்ஸு ஜுவல்ஸு அந்த மாதிரி நம்ம ஒரு கிஃப்ட்ஸு அது மாதிரி எதிர்பார்க்குறோம் அப்படின்னா நமக்கு எதிர்பார்க்குறோம். அடுத்து நம்ம குழந்தைங்களுக்கும் வந்து நம்ம ஹஸ்பண்டுக்கிட்ட தான் எதிர்பார்க்கணும். அடுத்து வந்து இப்போ ஒரு நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு பர்த்டே நல்லது கெட்டதுன்னா அதுக்கும் போய் ஹஸ்பண்டுக்கிட்ட தான் நிற்கணும், நமக்கு ஒரு பர்த்டே நல்லது கெட்டதுன்னா அதுக்கும் போய் ஹஸ்பண்டுக்கு தான் நிற்கணும். அப்போ உங்களுக்கான தேவையே வந்து உங்கள் ஹஸ்பண்டை தேடி போயிட்டு இருக்கும்போது அப்போ வந்து உங்களோட லைஃப் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்கள். 20-30 வயசு வந்து உங்களுக்கு தெரியாதுங்க, கண்ணு மூடி போயிட்டே இருக்கும். கல்யாணம் ஆகும், 2 குழந்தையாகும், வளர்ப்பாங்க, அப்புறமா ஸ்கூல் போகிற வரைக்கும் வளர்த்துட்டு இருப்பீங்க. அப்புறமா ஒரு 28 வயசு 30 வயசு ஆயிடுச்சுன்னா அவங்க மனசில் என்ன தோணுன்னா, அப்போ வந்து வீட்டில் ஹஸ்பண்டும் சொல்லுவாங்க, நீ என்ன வேலை செய்கிற, என்ன பண்ணுற, என்ன சம்பாதிக்கிற, என்ன பண்ணிட்டு இருக்க, எல்லாமே நானே செய்யணுமா அப்படின்ற மாதிரி. ஒரு விஷயம் புரிஞ்சுக்காங்க, நீங்கள் வந்து 20 to 30 வந்து உஷாராக இல்லை அப்படின்னா உண்மையிலே அடுத்து 30லேருந்து நீங்கள் வந்து கடந்து வர வாழ்க்கை வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக போயிடும். அடுத்து ரொம்ப லைஃப்பில் வந்து அடிப்படுவீங்கன்னு சொல்லலாம். என்ன ரீசன் அப்படின்னா ஃபினான்ஷியலாக அப்படின்றது 20-30 வயசு வரைக்கும் சரியாக தெரியாது. இதே வந்து ஒரு கல்யாணம் ஆகிட்டு ஒரு குழந்தைங்க 2 குழந்தைங்க ஆகிட்டாங்க, குழந்தைங்க பெருசாக வளர்கிறாங்க அப்படின்னும் போது அடுத்தடுத்த ஸ்டேஜில் வந்து அவங்களுடைய தேவைப்படுற பொருட்கள்ன்றது வந்து அது நிறையவே இருக்குங்க. ஸோ அது வந்து பாருங்கள் என்ன அப்படின்னா இப்போ ஒரு பேரண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் ஏஜ் ஆக இப்போ 20-30 வயசு வந்து அவங்க ஒரு யங்காக இருப்பாங்க. அதே ஒரு 30-40 வயசுனா அவங்களுக்கு கொஞ்சம் வயசாகும், ஒரு ஹெல்த் இஷ்யூ வரும், அவங்களுக்கு வந்து ஒரு எமர்ஜென்சி ஒரு மெடிக்கல் அப்படின்னா கூட நம்மளால் செய்ய முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டங்க. இதே வந்து நம்மக்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ஃபினான்ஷியலாக நம்ம வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து தாராளமாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கோ இல்லை வந்து நம்ம ரிலேஷனுக்கோ இல்லை வந்து நம்ம பேரண்ட்ஸ்க்கு வந்து என்ன சொல்கிறது நம்ம குழந்தைங்களுக்கோ வேணுன்றதை அந்த டைம் நம்மளால செய்ய முடியுங்க. இதே வந்து நம்ம ஹஸ்பண்ட்கிட்டேருந்து வாங்கி கொடுத்தா நம்ம அவங்கக்கிட்டேருந்து எவ்வளோ பணம் இருந்தாலுமே அது நம்ம கொடுக்குற இடத்துல வந்து நம்மளதுன்னு இருந்தால் மட்டும்தாங்க நம்ம உரிமையோடு செய்ய முடியும். ஸோ அது வந்து ஏற்றுக்கவும் செய்வாங்க நம்ம பேரண்ட்ஸுமே. நம்மளை கஷ்டப்பட்டு படிக்க வச்சதுக்கு அந்த பலன் வந்து என்ன அப்படின்னா நம்ம வந்து ஃபினான்ஷியலாக வந்து ஸ்டாண்டர்டாக நிற்கிறோம், இண்டிபெண்ட்டாக இருக்கோம் அப்படின்னும் போது தான் அவங்களுக்கு வந்து செய்யும்போது கூட ஒரு திருப்தி இருக்கும். இதே வந்து நம்ம ஒரு ஹஸ்பண்டுக்கிட்ட வந்து வாங்கி கொடுக்குறோம் இல்லை வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறது ஒரு அப்பாக்கிட்டேருந்து வாங்கி செய்கிறோம் அப்படின்றது வந்து அவங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. ஒரு அப்பாக்கிட்டேருந்து வாங்கி ஒரு அம்மாவுக்கு செய்கிறதோ, அம்மாட்டேருந்து வாங்கி அப்பாவுக்கு செய்கிறதோ, இல்லை ஹஸ்பண்ட்கிட்ட வாங்கி நம்ம பேரண்ட்ஸ் சைடு செய்கிறதோ, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சைடு செய்கிறது, இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது அப்படின்னா அவங்கள வந்து அந்த டைம் சாட்டிஸ்ஃபை பண்ணுமே தவிர லைஃப் லாங் வந்து நம்ம அவங்களுக்கு செய்ய வேண்டிய இடத்துல இல்லைன்றது நீங்கள் நிஜமாவே புரிஞ்சுக்கணும். ஸோ லைஃப்பில் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்டாண்டர்டாக நிற்கணுங்க. ஸோ 20 to 30 இயர்ஸ்ன்றது வந்து ஒரு கோல்டன் பீரியட். ஸோ வந்து டோன்ட் வேஸ்ட் யர் டைம். ஸோ அதுதான் உங்ககிட்ட சொல்ல வந்தேன். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இதுதாங்க. ஸோ எத்தனை பேர் வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கீங்க, உங்களுக்கு வந்து என்ன வந்து தெரிஞ்சு வச்சுருக்கீங்க இது வரைக்கும் அப்படின்றத சொல்லுங்கள். என்ன வேலை செஞ்சுட்ருக்கீங்க, படிச்சுட்டு வந்து வேலை இல்லாமல் இருக்கீங்களா, இல்லை படிச்சுட்டு ஏதாவது தொழில் செஞ்சுட்ருக்கீங்களா, பிஸ்னஸ் செய்கிறீங்களா, இல்லை வந்து உங்கள் பேரண்ட்ஸ் சைடோ இல்லை ஃபேமிலி சைடோ வந்து உங்களோட சப்போர்ட் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது வந்து தெரிஞ்சான்ல என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து ஒருத்தர் பிறர் கொடுக்கும் கிஃப்ட்ஸு அந்த விஷயஸ் வந்து உங்கள் மனசை சந்தோஷப்படுத்துமே தவிர அது வந்து ஒரு ஆடம்பரமான சந்தோஷங்க. ஸோ அதுதான் உண்மையான சந்தோஷன்றது வந்து உனக்கு பிடித்த பொருளோ இல்லை உணவோ சாப்பாடோ இல்லை ட்ரெஸ்ஸோ அது வந்து உன்னால் வாங்கக்கூடிய சுச்சுவேஷனில் நீங்கள் இங்கே இருக்கீங்க அப்படின்றது மட்டும்தாங்க உண்மையான சந்தோஷம். ஸோ அதுதான் சொல்ல வரேன். ஸோ அப்புறம் என்ன அப்படின்னா உனக்கே உன்னால் செய்து கொள்ள முடியாத போது பிறர் கொடுக்கக்கூடிய கிஃப்ட்ஸோ பிறர் கொடுக்கக்கூடிய விஷஸ் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு சந்தோஷப்படுத்தும் அப்படின்றது தான் அது வந்து உண்மையான சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு தாங்க சொல்லியிருக்கேன். ஸோ இது வரைக்கும் என்னோடய சேனல் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்லவங்களுக்கு ரொம்ப நன்றி. நான் வந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா கேர்ள்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்டாண்டர்டாக நிற்கணும், தனியாக இருக்கணும், ஒரு ஃபேமிலியை வந்து மெயின்டைன் பண்ணணும். ஒருத்தர் யாரோட சப்போர்ட்டும் இல்லாமல் ஒரு குழந்தைங்களோ ஒரு பேரண்ட்ஸோ இல்லை செல்ஃபாக அவங்களே வந்து தைரியமாக நம்மளால் வாழ முடியுன்றது வந்து ஃபினான்ஷியலாக வந்து ஸ்டாண்டர்டாக இருந்தால் மட்டும்தாங்க முடியும். ஸோ அது வந்து பேக்ரவுண்ட் வைஸோ இல்லை வந்து ஹஸ்பண்ட் சைடோ இல்லை அப்பா சைடோ வந்து அவங்களுடைய மணி வந்து நம்ம லைஃப் லாங் வந்து யூஸ் ஆகுது. நம்ம சொந்தமாக வந்து சொந்தமாக பிஸ்னஸ்ஸு, சொந்தமாக தொழில், சொந்தமாக ஒரு வேலை, ஒரு ப்ரைவேட்டில் இருக்கட்டும் கவர்மெண்ட்டில் இருக்கட்டும், ஸோ வாட் எவர் எந்த ஒரு ஜாப் மொத்தம் நம்மளால் முடிஞ்சது ஒரு பார்ட் டைம் ஜாப் வீட்டில் இருந்து ஒர்க் பண்ணுறது அந்த மாதிரி. ஸோ நமக்கான வேலைகள் வந்து 100 rupees இருந்தாலுமே பின்னாடி வந்து குழந்தைங்களுக்கு செய்யும் போதோ இல்லை ஒரு ஹஸ்பண்டுக்கு செய்யும் போதோ இல்லை ஒரு
பேரண்ட்ஸ் சைடு ஒரு ஹெல்த் இஷ்யூலாம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம பாட்டுக்கு தைரியமாக போயிட்டு நம்மளால் முடிஞ்சது செய்யலான்றது தாங்க. ஸோ அது வந்து நிறைய பேரோட லைஃப்பில் வந்து ஒரு ட்ரீமாகவும் இருக்குது, நிறைய பேருடைய லைஃப்பில் வந்து ஒரு வழியாகவும் இருக்குது, நான் பார்த்துருக்கேன். ஸோ நிறைய பேர் வந்து பேரண்ட்ஸ் சைடு வந்து ஹெல்ப் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காங்க என்கிட்ட. ஸோ அதுதான் உங்ககிட்ட சொல்ல வந்தேன். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்குங்க. சொல்ல வேண்டிய டைமில் நமக்கு எதுவுமே சொல்லலை இல்லை தெரியல அப்படின்னும் போது அப்போ கஷ்டமாக இருக்குது. எப்பயாவது ஒன்ஸ் வந்து யாராவது ஒருத்தர் சொல்லும்போது நமக்கு டக்குன்னு வந்து ஸ்ட்ரைக் ஆகும். ஆமாம் இல்லை இது கரெக்டு, நம்ம ஏன் அப்படி இருந்துட்டோம், நம்ம ஏன் அப்படி தெரியாமல் இருக்கோம் அப்படின்றது வந்து புரிய ஆரம்பிக்கும் இல்லையா? ஸோ அது வந்து கடவுளுடைய விஷயம் வந்து என்ன அப்படின்னா, கடவுளுடைய பிளெஸ்ஸிங்ஸ் வந்து யாராவது ஒருத்தருடைய வழியில், யாராவது ஒருத்தருடைய இல்லை அட்வைஸ் மூலியமாவோ, இல்லை வந்து இந்த மாதிரி வீடியோஸ் மூலியமாவோ, இல்லை ஃப்ரெண்டுங்க மூலியமாவோ, இல்லை பேரண்ட்ஸ் சைடோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து புரிய ஆரம்பிக்கும். ஸோ அதுதான் உங்களுக்கு லைஃப்பில் வந்து ஒரு லெசனாகவும் இருக்கும். ஸோ உங்களுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள் எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். தேங்க்யூ. பாய்.